மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கடந்த 2 நாட்களா தமிழக அரசியல்ல பெரிய சூறாவளியா வீசிட்டு இருக்கிறது திருப்புவனம் இளைஞருடைய அந்த லாக்அப் மரணம். அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருது. எதிர்க்கட்சி இதை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான பிரதானமான ஒரு பிரச்சனையா விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அதனுடைய எஃப்ஐஆரும் போலீஸ் கூட சொன்ன எஃப்ஐஆர்ல இருக்கிற டீட்டெயிலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருக்கிற தகவலும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. இதுலயே தெரியுது போலீஸ் பல வேலைகள் இதுல பின்னாடி பார்த்திருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம போலீஸ் திருப்புவனம் ஸ்டேஷன் பின்னாடி வச்சு அவர் அடிச்சது அந்த வீடியோவும் இப்ப வெளியாயிருக்கு. இதெல்லாமே பெரிய அளவில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. திமுக அரசுக்கு மீண்டும் ஒரு சிக்கல். அதாவது அவங்க ஆட்சி காலத்துல இன்னும் எத்தனை லாக்அப் டெத்ஸ் நடக்க போதோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடத்தையே ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ்காரங்க ஃப்ரீ ஹேண்டா இருக்காங்களா கிரவுண்ட்ல அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வருடமா லாக்அப் டெத்தும் தமிழ்நாடு நடந்துட்டே இருக்கு. அது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக திமுக ஆட்சிக்கு எதுக்காக மக்கள் ஜெயராஜ் பெனிக்ஸ் நடந்திருக்கு. அந்த ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸ் மட்டும் இல்லாம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்ட துப்பாக்கிச்சூடு நடந்தது இல்லையா. அதை எல்லாத்தையும் வச்சுதான் திமுக அரசியல் பண்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சாரம் மாத்துறாங்க. அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக அந்த 2 சம்பவங்களை வச்சு பெரிய ஒரு பிரச்சாரமா மாத்தி தான் ஆட்சிக்கே வராங்க. ஆனா இவங்க ஆட்சியில் அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல. நீங்க நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வரீங்க. நீங்க நடந்தது குற்றம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்ததான் நீங்க ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா உங்க ஆட்சியில் நடக்காம பாத்துக்கணும்ல. அதுக்கான பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குல்ல. திமுக பொறுப்பேற்ற இந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்கதா அவங்களே நீதிமன்றத்தில் சொல்றாங்க. பாஜக கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30க்கு மேல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த அஜித்குமார் லாக்அப் டெத் இருக்குல்ல, இப்போ இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ தான் உண்மையை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வீடியோல போலீஸ்காரங்க ஒரு 4 பேர் சுத்தி நிக்கிறாங்க இல்லையா. ஒரு 3 பேர் 4 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் மப்டியில இருக்காங்க. அஜித்குமார் கீழே உட்கார வைக்கப்பட்டிருக்கார். அந்த போலீஸ்கார் அடிக்கிறாங்க அவரை போட்டு. இந்த ஒரு வீடியோ காட்சி என்பது போலீஸ் புரூட்டாலிட்டியா இருக்காங்க, போலீஸ் உண்மையிலே டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்ற வாதத்துக்கு வலு சேர்க்குது. அது மட்டும் இல்லாம 2022ஆம் ஆண்டு சென்னையில விக்னேஷ் அப்படின்ற இளைஞர் போலீஸ் கஸ்டடியில் இறந்து போனார். அப்பவே ஒரு பெரிய போராட்டம் என்பது நடந்தது தமிழ்நாட்டில். எதுக்காக இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்தது அப்படின்ட்டு. அப்ப இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்க நாங்க பாத்துக்குவோம்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஸ்டாலினே சட்டமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்தார். ஆனா என்ன நடந்தது, 2024 ஏப்ரல் மாசம் விழுப்புரத்துல ராஜா அப்படின்றவர் இதே மாதிரி கஸ்டடி எடுத்தவருக்கு வந்தது. இதே மாதிரி போலீஸ் கஸ்டடியில் இறந்து போனார். இப்ப அடுத்து இந்த ஆண்டு இப்போ திருப்புவனம் கேஸ். இதுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒருத்தர் லாக்அப் டெத்ல இறந்துட்டே இருக்காரு. நீங்க சொன்னது போல திமுக ஆட்சியில 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத் நடந்திருந்தாலும் இந்த ஒரு 3 தான் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு மரணத்துக்கு அப்புறம் மீடியா அது பெருசா பேசுவோம். அடுத்து மக்களும் ஒரு கொந்தளிப்பா இருக்கும். போலீஸ் சில நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லுவாங்க, அரசு ஆக்ஷன் தீவிரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மறுபடியும் அதே சம்பவம் மறுபடியும் வேறொரு நபருக்கு நடக்கும். இது ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பவத்தின் பொழுது தமிழக அரசு விழிச்சிருக்கணும். இன்னமும் அதை பெரிய அளவுல குற்றம் சாட்டி தான் திமுக பொறுப்புக்கு வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட திமுக இப்ப அது போலீஸ் தான் பண்றாங்கன்னு அவங்க மேல பழி தூக்கி போட முடியாது. அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதல்வரும் இதுக்கு பொறுப்பேற்கணும். எதிர்க்கட்சிகள் அதான் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் இல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காவலாளி அப்படின்னாலே அவர் எளிதில் பொருள்களை திருடுவாரு அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தவறான கண்ணோட்டம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அந்த இடத்துல வேற ஒரு முக்கியமான அதிகாரியோ அல்லது வேற ஒரு ஆளோ இருந்திருந்தா இதே மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு பொது ஜனத்தினுடைய கேள்வி யாராலையும் அவளை எளிதில் புறந்தள்ள முடியாது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தற்காலிக காவலாளியா மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில்ல பணியாற்றிட்டு வராரு. அவர்கிட்ட அப்போ அந்த டாக்டர் அவங்களுடைய அம்மா அவங்க வந்த பொழுது இந்த வேலட் கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப அவரு 2-3 பேரை சொல்றாரு. அருண், தினகரன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க நண்பர்கள்ட்ட கொடுத்தா பார்க் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க நீண்ட நேரமா கார் எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு வச்சாங்க. கேட்டா பார்க்கிங் இங்க இல்ல, அதனால அங்க போய் போட்டு வந்தோம்லாம் சொன்னாங்கன்னு ஒரு போலீஸ்ல சொல்றாரு. ஆனா போலீஸ் அவர் சொன்ன நபர்கள் அவரது நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத போலீஸ் விசாரணையில தெரிய வருது. அவங்க எல்லாரும் மறுக்கிறாங்க, என்கிட்ட சாவி கொடுக்கல, சாவி கடைசி வரைக்கும் இருந்தது அஜித்குமார்ட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அதையடுத்து அஜித்குமார் விசாரிக்கும் பொழுது அஜித்குமார் என்ன சொல்ற, தம்பி நவீன் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னதாக போலீஸ் விசாரணையில தெரிய வருது. இதையடுத்து அவர் தம்பி நவீனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் பொழுது அவங்க அண்ணனுக்கு ஏன் அப்படி சொல்றான்னு தெரியல, அப்படி ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மீண்டும் வந்து இந்த நான் வந்து கோவிலுக்கு பின்புறம் உள்ள அந்த மாட்டு தொழுவத்துல தான் நகையெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இதுல போலீஸ் விசாரணை போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மையா, அதை நம்பலாமான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். அதுதான் போலீஸ் தரப்புல இதெல்லாம் சொல்லப்படுது. இதையடுத்து போலீஸ் அங்க போய் விசாரிக்கிறாங்க மாட்டு தொழுவத்துல இதுவரைக்கும் நகை எடுத்த மாதிரி தெரியல, ஆனா அவர் தான் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க. சோ கோவில் வளாகத்து அலுவலக வளாகத்துக்குள்ள சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இதையடுத்து அவரது தம்பி நவீன் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி எங்க அண்ணன் தொடர்ந்து போலீஸ் தாக்குதலுக்கு போலீஸோட அடி தாங்க முடியாம தான் பயந்து அந்த வந்து எடுக்காத நகையை எடுத்ததா சொல்லிட்டாரு. ஒருவேளை ஒரு நகையே எடுத்திருக்கட்டுமே, அதனால என்ன சட்டப்படி தானே அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அராஜக வழியில போறது எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு ரொம்ப வேலிடான ஒரு கேள்வியோ ரொம்ப தீர்க்கமான ஒரு குரல்ல அவர் முன் வச்சிருக்காரு. அந்த குடும்பமே இப்ப நில குலைஞ்சிருக்கு. அந்த அம்மாவோட கதறல் சத்தம் யாரையுமே தூங்க விடல. அப்படி ஒரு வேதனையில அவங்க வெளிப்படுறாங்க. அது மாதிரி இந்த கோவிலுக்குள்ள இந்த சம்பவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போலீஸ் வந்து நடத்தின அட்ராசிட்டிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எஃப்ஐஆர்ல அது மாதிரி நாங்க விசாரிச்சுட்டு இருக்கப்ப அவர் எங்கள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு. அப்ப கால் இடறி விழுந்துட்டாரு. நாங்க மறுபடியும் அவரை பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்க மறுபடியும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப கால் இடறி விழும் பொழுதுதான் அவருக்கு வலிப்பு வருது. அதை எடுத்தா நாங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறோம். அப்புறம் அங்க மருத்துவமனை டாக்டர் சிகிச்சை இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு செட் ஆஃப் நெரேட்டிவ் முன்வைக்கிறாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இந்த வீடியோ வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உண்மையா இருக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்ல வந்து அங்கதான் உண்மையே தெரிய வருது என்ன நடந்தது. போலீஸ் சொல்றதுதான் போஸ்ட்மார்ட்டத்துல இருக்கும். ஆமா, இதுல வந்து மாறுபடுது. சம்பந்தப்பட்ட மருத்துவர் வந்து ரொம்ப தீர்க்கமா அதுல உண்மையை வெளிப்படுத்துற அடிப்படையில 18 இடங்கள்ல அவருக்கு காயங்கள் இருக்கு அப்படிங்கிற வெளிப்படுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு மோஷன் போனபடியே இறந்திருக்காரு சொல்லியிருக்காரு. பல இடங்கள்ல வெளிப்புற காயம், உட்புற காயம், உள்ளுக்குள்ள ரத்த கசிவு எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாரு. இந்த காயங்களாலதான் அஜித்குமாரனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதுவே வந்து உடப்பட்டு போயிடுது. எஃப்ஐஆர் ஒன்னு சொல்லுது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்னு சொல்லுது. அப்ப போலீஸினுடைய ஸ்டேட்மெண்ட் பொய்யா அப்படின்னு அந்த கேள்வி எழும் பொழுதே நீங்க சொன்ன அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து சிலர் வச்சு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு. அதை மறைந்திருந்து ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப உண்மை சாட்சியமா விளங்கிட்டு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த அஜித்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் நகை எடுத்தாரு அப்படின்னு தெரியாமலே போலீஸ் ஏன் இவ்வளவு விதமான ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். விசாரணைக்கு கூப்பிட்டு போறது உரிமை இருக்கு. அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து இவட்ட தான் கார் பார்க்கிங் பண்றது கொடுத்தோம், கார்ல தான் வச்சிருந்தோம், இவட்ட தான் கடைசியா பார்த்தாருன்னு சொல்லிட்டு குற்றம் வைக்கிறாங்க அப்படின்னா அஜித்குமாரை விசாரணை கூட்டு போங்க. ஆனா எடுத்தவொன்னு எதுக்காக கைது பண்ணோம், எடுத்தோன்னு எப்படி கைது பண்ண முடியும்? இதுதான் நீதிபதியும் கேட்கிறார். இதுக்காக நீங்க கைது பண்றீங்க. ரெண்டாவது, ஆமா, ஆயுதமே இல்லாத ஒருத்தர் நீங்க எப்படி தாக்க போல எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் கேக்குது அன்னைக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பலரும் கவனிக்க தவறிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கார் வந்து எங்க அண்ணனுக்கு ஓட்ட தெரியாதுன்னு நவீன் சொல்றாரு. அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் நண்பர்களான தினகரன் அப்புறம் உள்ளிட்ட அந்த அவர் நண்பர்கள் குழுவிட்ட சாவி கொடுத்து காரை பார்க் பண்ண சொன்னதாக அவர் சொல்றாரு. அந்த தரப்புல அந்த பாதிக்கப்பட்ட அந்த நகையை பறி கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, சிவகாமி, அவங்க மகள் நிக்கிதா டாக்டர்னு நினைக்கிறேன். சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அவர் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அவர் தான் காரை ஓட்டிட்டு வந்தாரு, அறகுறையா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது சிசிடிவில பதிவாகி இருக்குன்னு அவங்க ஒரு தரப்பை முன்வைக்கிறாங்க. என்ன எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது வந்து அவர் தம்பி சொல்றபடி நகையை அவரே எடுத்துருக்கட்டுமே, அதற்கு கொல்றதுக்கு நீங்க யாரு? மேல வந்து கருப்பு சிவப்பு கொடி பறக்கலாம், கருப்பு வெள்ளை சிவப்பு பறக்கலாம், ஆனா காக்கி கொடிங்கிறது இப்படிதான் இருக்கும், காக்கி சட்டை போட்டா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் போலீசார் ஒவ்வொரு விஷயத்திலும் ஊர்ஜிதப்படுத்திட்டே வராங்க. அதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அரசும் பாதுகாக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா டிஃபால்ட்டா அது வந்து முதல்வர் துறையில வரதுனால முதல்வர் வந்து இதை வந்து பாதுகாக்கிற ஒரு கட்டாயத்துல தான் எல்லா ஆட்சியிலும் முதல்வர் இருக்காங்க. சோ இதுல இந்த முதல்வர் இப்படி இருக்க கூடாது, இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க தாண்டி இல்ல. அதுலயே ஒரு என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, 5 பேர் தான் கைது பண்ணிருக்கீங்க, அப்ப டிரைவர் விட்டுட்டாங்க, பாக்கி ஒரு ஆளு அவரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, கார் டிரைவரை விட்டுட்டாங்க, போலீஸ் ஜீப் டிரைவரை விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. ஏன் அவர் வந்து சும்மா கார் ஓட்டிட்டு போனாரு? ஆமா, ஒரு உடந்துதானா, ஒரு கூட்டத்துல உடந்துதானா. இப்போ 6 பேரை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 5 பேரை கைது பண்ணும்போது 6 பேரும் கைது பண்ணி விசாரிக்கணும்ல. ரெண்டாவது, அந்த சிவகங்கை மாவட்ட எஸ்பியை வந்து கட்டாய காத்திருப்பு பட்டியல் மாத்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி எதற்காக வருடம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு? இப்போ நீங்க விக்னேஷோட கஸ்டடி இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, நடவடிக்கை எடுக்கல. அப்பவும் வந்து மாறுதல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் விழுப்புரத்துல ராஜா இது மாதிரி இறக்குறாரு, அப்போ அப்பயும் ஒரு மாறுதல் பண்ணிருப்பாங்க. மாறுதல் மட்டுமே இங்க தீர்வாகாது இல்ல.
இப்போ கைது பண்றீங்க, இப்போ இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி கொடுத்துட்டாங்க, சிபிசிஐடி விசாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்களே டிஜிபி வந்து. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, கைது பண்றீங்க, அதையும் தாண்டி என்ன நடக்குது? இப்போ சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் கேஸ்லேயே பார்த்தோமே, போலீஸ்காரங்களும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஜெயில் இருந்தால் மட்டும் போதாது இல்லை, அதையும் தாண்டி இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இனி வரும் காலங்களில் காவல்துறையினர் உறுதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும் அரசாங்கம் வந்து. நம்ம காவல்துறை நண்பன்கிறீங்க, நண்பனை தான் இப்படி போட்டு ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. யாருக்கு நண்பன் இருக்கிறது இல்லை, காவலாளி அப்படின்னா திருடான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா. இதுல வேறு சில சந்தேகங்களும் எழுப்பப்படுது. நகையை பறி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து தலைமைச் செயலகத்துல பணிபுரிகிற ஒரு முக்கிய அதிகாரிக்கு தொடர்பில் உள்ளவங்க, நெருக்கத்தில் உள்ளவங்க. ஸோ அவங்க வந்து இவங்க கொடுத்த ப்ரெஷரில் தான் தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஃபோன் கால் தான் அவர் வந்து இவ்வளோ பதட்டத்தில் உள்ளாக்கிடுச்சு. இந்த போலீஸ் இவ்வளோ துரிதமாக இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டதுக்கு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றின ஒரு நபரும் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இப்போ வெளியாகி, யாரோ ஒரு உயரதிகாரி வந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த உயரதிகாரியும் இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வரணும். எல்லா கடமைகளும் தமிழக அரசு இருக்கு. என்னதான் திமுக அரசு வந்து இது வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம், யாரும் தப்ப மாட்டாங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இது மீண்டும் மீண்டும் தொடர்கதையா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திமுக அரசு இனிமேலும் ஒன்று இதை பண்ணணும். ஏன்னா இதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்க குடும்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர் வந்து எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க, 50 லட்சத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேச பாக்குறாங்க. அப்படி பேரம் பேசினாலே குற்றத்தை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த தரப்பு வழக்கறிஞரே சொல்றார் பேரம் பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோலாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து நீதிமன்ற விசாரணையும் திமுக அரசு எதிர்கொள்ளும். அதையும் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல யார் மீது பொறுப்பு அப்படின்னு வரும்போது நிச்சயமா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழக அரசு தான் பொறுப்பு ஏத்துக்கணும். ஏன்னா தமிழக அரசு கீழே தான் காவல்துறை இருக்கு, சிஎம் கீழே தான் காவல்துறை இருக்குன்ற பட்சத்துல இதை வந்து தமிழக அரசு வேற காவல்துறை வேற அப்படின்னு பிரிக்க முடியாது இல்லையா. அதனால தமிழக அரசு தான் பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்ற காட்டமான ஒரு உத்தரவு வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்கு இன்னைக்கு. இதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இதுல இந்த கேஸ்ல எஃப்ஐஆரே போடாம யாரோட உத்தரவை தொடர்ந்து சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் விசாரணை தொடங்கும் இல்லையா, அப்பதான் சிறப்பு விசாரணைக்குள்ள போடுவாங்க, விசாரணை நடைபெறும். இதுல வந்து யாரோ உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த உத்தரவை தொடர்ந்து எஃப்ஐஆர் இல்லாம விசாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் அந்த விவிஐபி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல. இதுல அது மட்டும் இல்லாம இவ்வளவுக்கும் காரணமான அந்த நகை எங்க அப்படிங்கறதா இன்னமும் விடை தெரியாத ஒரு கேள்வியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நகை எங்க, போலீசார் கைப்பற்றிட்டாங்களா, அதை பத்தின எந்த தகவலும் வரல. 9.5 சவரன்ங்கிறாங்க, ஆனா அது எங்க இருக்கு? ஏன்னா அவர் சொன்ன அந்த மாட்டு தொழுவத்திலும் இல்ல, கண்டுபிடிக்கல. அவர் சகோதரர்கிட்ட அது கண்டுபிடிக்கப்படல. இல்ல சகோதரர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா, அதுவும் தெரியல. அந்த நகைக்கான மூலத்தை கண்டுபிடிச்சா அந்த வழக்கு கிட்டத்தட்ட அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அவர் தான் எடுத்தாரா அல்லது வேறு யாரும் எடுத்தாங்களா அப்படின்னு வந்துடும். ஆனாலும் லாக்அப் டெத் அது தொடர்பான போலீசாருடைய அட்ராசிட்டி எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதா இப்போதைக்கு உள்ள பெரிய பேசுபொருளா இருக்கு. திமுக ஆட்சினாலும் சரி, அதிமுக ஆட்சினாலும் சரி, எந்த ஆட்சியில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சின்னு சொல்றப்ப பலரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயராஜ் பென்னிக்ஸோட வழக்கு மட்டும் ஒரு உதாரணமா வச்சு சொல்றாங்க. இப்ப அதிமுக ஆட்சியில அதை காமிச்சு திமுக ஆட்சியை தப்பிக்க வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. எந்த ஆட்சியா இருந்தாலும் அது தவறுதான். ஆனாலும் அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னா அப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன முதல் அறிக்கை, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நக்கீரன் தான் அது பெரிய அளவுல வெளிப்படுத்தினுச்சு. இன்றைய வரைக்கும் அவங்க குடும்பம் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில கூட நக்கீரனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நக்கீரன் தான் அம்பலப்படுத்திருச்சு. இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு தான் உதவியா இருந்தது நக்கீரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல சொன்னாரு அறிக்கையில, அவர் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு வந்து மாரடைப்பு, அதனாலதான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு. இப்படி இது வந்து பாரம்பரியமாவே இருக்கு. இந்த ஒரு இதுல தான் காவல்துறையும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில செய்யறதாக சொல்லப்படுது. ஆனா இப்போ உள்ள முதல்வர் அப்படி சொல்லாதது ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்குது. நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. ஆனா அந்த நடவடிக்கை தீவிரமா இருக்கணும். இன்னொரு காவல் அதிகாரி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அதை முதல்வர் காப்பாத்திடுவாரு அல்லது இந்த அரசு நம்மளை காப்பாத்திருங்கிற எண்ணம் வராத அளவுக்கு அந்த நடவடிக்கை தீவிரமா இருக்கணும் அப்படிங்கறதா பலரது எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு. அவங்க சகோதரருக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையில வேலையெல்லாம் தரதாக தகவல் முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு. அதையும் அரசு வந்து கூர்ந்து கவனிச்சு அது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கு. இதுல அஜித்குமாரோட சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு தண்ணி கூட கொடுக்கல, அவர் தண்ணி கேட்க தண்ணி கொடுக்காம அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 2 நாளா தாக்குதல் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் வந்து ரொம்ப கொடூரமா பண்ணிருக்காங்க இதுல. அதனால வந்து இந்த
விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தினாலும் நான் ஜெயராஜ் பென்னிங்ஸ் வழக்க சிபிஐக்கு மாத்தினாங்க போன ஆட்சி வந்து. அது மாதிரி இந்த விசாரணை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தினாலும் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் சொன்னது போல இந்த தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா 2022 பாக்குறோம். இப்ப மத்திய அரசு தரவை என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்ஸ் நடந்துன்னு சொல்றாங்களே திமுக ஆட்சியில. ஒவ்வொரு சம்பவத்துக்கு அப்புறமும் தமிழக அரசும் சரி சிஎம் ஸ்டாலினும் சரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்துட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த அது மாதிரி இல்ல, தொடர்ந்து தொடர்கதையா நடந்துட்டே தான் இருக்கு இது வரைக்கும். அதனால வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் இங்க வேலை பார்க்கணும். தமிழக அரசு தான் முதல் காரணம், தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும். அதை தொடர்ந்து எல்லா சம்பவங்களையும் போலீஸ்காரங்களுக்கு ஆதரவா நிக்காம போலீஸ்காரங்களையும் அப்பப்ப தண்டிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கிரவுண்ட்ல வந்து சட்டத்தை கையில் எடுத்து அவங்க வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க சில பேரை. அந்த துன்புறுத்தலின் காரணமாக தான் போலீஸ் கஸ்டடியில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. சில பேர் யாருங்கிறது தான் கேள்வி. எல்லாம் ரொம்ப வெகுஜனத்துல ஒருத்தவங்க விளிம்பு நிலையில இருக்கிறவங்கள தான் போலீசார் ஈஸியா அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற சமயத்துல அவங்க அந்த மாதிரி நபர்கள் டார்கெட் பண்ணி அந்த மாதிரி நபர்கள் சிக்கினாங்க அப்படின்னா அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து அந்த குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்பவே அந்த போலீஸ்காரங்க மீது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா மித்த போலீஸ்காரங்களுக்கு பயம் இருக்கும். ஆனா அந்த நடவடிக்கைகள்லாம் எதுவுமே எடுக்காம அரசு கடந்து போறதுனாலதான் அவங்க வந்து சட்டம் அவங்களோட கையில் எடுத்துட்டு அவங்களாவே வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கொடுமைப்படுத்துறது, அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து தொடர்ந்து இறக்குறது வந்து தமிழ்நாட்டில் தொடர்கதை ஆயிட்டு வருது. நம்புவோம் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையா வைப்போம். அப்போ அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இதுல டயானா இருக்காங்க தெரியுமா? ஆமா. அவங்க வந்து இங்கிலாந்து இளவரசியா இருந்தவங்க, திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்தது. ஆனாலும் அவங்க வந்து உலக அழகியா பேரழகியா போற்றப்பட்டவங்க. தொடர்ந்து வந்து பல கவிதைகள் இதிகாசங்கள்லாம் அவங்க வருவாங்க. அவங்க வந்து நீ என்ன பெரிய டயானாவா அப்படின்னு நம்ம உள்ளூர் மொழியே இருக்கு. ஏன்னா நீ டயானாங்கிறது பேரழக சொல்ற ஒரு பேராவே மாறிடுச்சு. அவங்க ஜூலை 1 தான் பிறந்தாங்க. அவங்களது மரணம், அவங்க இறந்து 28 வருடங்கள் ஆயிருதுன்னு சொல்றாங்க. இன்னமும் ஒரு கார் விபத்துல இருந்தாங்கிறாங்க. அந்த கார் விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. சூரியன் வந்து உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் எங்க சமஸ்தானத்துல தான் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேய சமஸ்தானத்துல இருந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு அழகியா இருந்தவங்க. அவங்களோட மரணம் தொடர்பான ஒரு விளக்கம், என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் வினோதமான ஒண்ணா இருக்கு. ஆமா, அதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.